நம்ம குழந்தைகளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில வார்த்தைகளை சொல்லி அல்லது சில செயல்களை செய்து அவமானப்படுத்துறது அந்த குழந்தைகளது பர்சனாலிட்டியை எந்த அளவுக்கு சீரழிக்குது அப்படிங்கிறது பல வேளைகளை நமக்கு தெரியறது இல்லைங்க. குழந்தைகளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அப்படி பல வீடியோக்களை நான் சொல்லிட்டேன். இந்த சைல்டு ஷேமிங், குழந்தைகளை அவமானப்படுத்துறது பற்றி நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லலை. மிக முக்கியமான ஒரு டாபிக்ங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம என்னென்ன வகைகளில் நம்ம வார்த்தைகள்னால செயல்கள்னால நம்ம குழந்தைகளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த சைல்டு ஷேமிங், குழந்தைகளை அவமானப்படுத்துறது அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிக்கும் அப்படிங்கிறதுக்கு மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிளுங்க. மைக்கேல் ஜாக்சன் நமக்கு தெரியும், நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு புகழின் உச்சியில் இருந்த ஒரு மனுஷன். நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சு குவிச்சா. ஆனால் இவ்வளவு புகழ்பெற்ற கலைஞன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருந்தான்னு சொன்னா கிடையாதுங்க. தான் அழகா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள விழுந்ததுனால உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏறக்குறைய 100 பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அந்த உடல் அமைப்பையே மாற்றினாருங்க. குறிப்பா அவரது மூக்குக்கு மட்டுமே 35 ஆபரேஷன் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அவமானகரமான ஒரு ஆர்டிஸ்டா மாறி போனதுக்கான காரணம் சின்ன வயசுல அவரை அவங்க அப்பா அவமானப்படுத்தினதுங்க. You told her you were black? Yes, when I was little. You are so black. You don't look like my child. Your nose is so big and this and that. They used to call me Big Nose and stuff. தூக்கம் வராதுங்க. அந்த அவமான உணர்வுனால நான் அழகா இல்லைன்னு சொல்லி பல இரவுகள் தூங்காம இருந்திருக்கிறார். தொடர்ச்சியா 60 இரவுகள் தூங்காம இருந்திருக்கிறாருன்னு பார்த்துக்குங்க. இதனாலே அவருடைய அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த அப்பாவை பற்றி ஒரு நினைவு வந்தாலே உடனே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாருங்க. எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்காது, அவர் செத்து போனோன்னு நான் பல தடவை விரும்பி இருக்கிறேன், எங்கள் அப்பா என்னை அவமானப்படுத்தினார், எங்கள் அப்பா என் மூக்கை கிண்டல் பண்ணார். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பொதுவாக பேட்டிகளில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸுங்க. How often would he beat you? Too much. Would he only use a belt? இதே அவமான உணர்வுனால தான் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறார். ஆக அவர் இறந்ததுக்கு கூட அதிகமான போதைப் பொருள் பயன்பாடு ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்கங்க. அவரது திருமண வாழ்க்கை சரியா இல்லை, பல சிறுவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு சொல்லி 2 தடவை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. பொது இடத்துல அவரது பேர் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சுது. எந்த அளவுக்கு புகழை சம்பாதிச்சாரோ அதை விட மோசமாக கான்ட்ரவர்சியில் மாட்டினார். இன்னைக்குள்ள உளவியல் ஆய்வுகள் சொல்லுது, எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது அவங்க பெற்றோர், குறிப்பாக அவருடைய அப்பா. ரொம்ப இலக்கிய மனங்க, ரொம்ப சென்சிட்டிவ். அதனாலே சின்ன வயசில் அவங்க அப்பாவுடைய வார்த்தைகள், அடி, அதட்டல், பயமுறுத்துதல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிச்சு செத்து போனாருங்க. நமக்கு தெரியும் மைக்கேல் ஜாக்சன் சின்ன வயசுலேயே ஸ்டார் ஆயிட்டார். ஆனால் அவர் அந்த ஒரு டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது, ஒரு 10-12 வயசுக்கு வரும்போது அந்த மூக்கை அவர் கண்ணாடியில் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறார், வருத்தப்படுறாரு. ஏன்னா அந்த மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை கவனித்து அவங்க அப்பா என்ன செய்திருக்கணும், மூக்கு அழகாக தான்டா இருக்குது கண்ணா, வருத்தப்படாதடா, உன்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது, இந்த மூக்கை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நீ அழகாக இருக்கடா, சூப்பராக இருக்க அப்படி சொல்லியிருந்தா வாழ்நாள் முழுவதும் காயத்தோடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு அவமானகரமான முடிவு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஆனால் அந்த அப்பா என்ன தெரியுமா சொன்னார், மூக்காடா இது இவ்வளவு பெருசாக இருக்குது, ஓ மை காட் வாட் எ பிக் நோஸ், அக்லி நோஸ், ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீ இப்படி தான் இருப்ப அப்படி சொல்லி மட்டம் தட்டினாருங்க, கேவலப்படுத்தினார். மைக்கேல் ஜாக்சன் மனசுக்குள்ள விழுந்துட்ட இந்த மூக்கை பற்றிய அவமானம் பல வகைகளில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சதுங்க. ஸ்டேஜில் அருமையாக டான்ஸ் ஆடுவார், மக்கள் ஆரவாரம் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, கை தட்டுவாங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் ஆடும்போதே மனசுக்குள்ளே நினைப்பாரா, எல்லாரும் என் மூக்கை தான் பார்க்குறாங்க, எல்லாரும் என் மூக்கை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படி சொல்லி அவர் நினைப்பாராம். எப்போ அந்த உணர்வு அவர் மனசுக்குள்ளே வருதோ உடனே அந்த மேடையை விட்டு வெளியே போய் மேடைக்கு பின்னாலேருந்து தேம்பி அழுவாராங்க. பல இடங்களில் இதே போல் மேடை நிகழ்ச்சிகள் பாதியில் முடிஞ்சிருக்குது. சில இடங்களில் மேடை நிகழ்ச்சி இப்படி முடிக்க முடியாது. ஆனால் அந்த அவமானம் வரும்போது அந்த மூக்கை மறைக்கிறது போலவே நிறைய ஸ்டெப்புகள் வைக்க ஆரம்பித்தார். இது ஓவராக போகவே பத்திரிகைகள் வெளிப்படையாகவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுது. என்ன இவருக்கு என்ன மூக்கு சீந்துறது மாதிரியா ஸ்டெப்பு, அவருக்கு அடிக்கடி தும்மல் வருதா, ஏன் மூக்கை மூடுறாரு அப்படி சொல்லி இப்படி மூக்கை குறி வச்சு பலரை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் நினைக்கிறாரு, இதுக்கு மேலே மூக்கை மறைக்க முடியாது, மூக்கை நான் அழகாக்கி காட்டணும் அப்படி சொல்லி நினைச்சார்.
ஆக அமெரிக்காவிலே பிரபலமான ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கண்டுபிடிச்சி அவருடைய மூக்கை ஒப்படைக்கிறார். என் மூக்கை அழகாக்கி தரணும் அப்படி சொல்லி மூக்கை சிறிதாக்குறதுக்காக சதைகளை எல்லாம் வெட்டி வெட்டி அந்த மூக்கை செதுக்கி செதுக்கி சின்னதாக்குறதுக்கு ஏராளமான முயற்சிகள்ங்க. ஒரு தடவை ஆப்ரேஷன் முடியும், அவரால் திருப்திப்பட முடியாது, என்ன அழகாக்கணும் அப்படி சொல்லி திரும்ப போவார். சாதாரண ஒரு வலி கிடையாது, உடனே குணமாகாது. அந்த தோல் ஓப்பன் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும், வெளியே வர முடியாது, மாஸ்க் போடணும். ஆனால் எல்லா வலியும் அவனால் தாங்க முடிஞ்சுது. ஏன்னா மனசுக்குள்ளே கிடக்கிற அவமானம், நான் நல்லா ஆகணும், அழகாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அந்த புகைப்படத்தை பாருங்க, ஒரு ரசிகை அவர் அவ்வளவு ஏக்கமாக பார்க்குறார். ஆனால் அந்த மனுஷன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு நோயாளி போல உள்ள உட்கார்ந்துருக்கிறார். இத்தனை ஆப்ரேஷன்கள் முடிஞ்ச பிறகு கூட அந்த மூக்கை பற்றி அவமானம் அவர்கிட்ட இருந்து போகலைங்க. பிற்காலத்தில் அவர் இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு சுளகு போல பெரிய தொப்பியை தள்ள வச்சு அதே நேரம் வைக்க மாட்டார், அதை சரித்து அந்த மூக்கை மறைக்கிறது போல தான் ஆடுவார். அந்த அளவுக்கு அவங்க அப்பாவால் கிடைச்ச அந்த அவமானம் அந்த மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையை சீரழிச்சதுங்க. சைல்டு ஷேமிங், குழந்தைகளை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைங்க. சின்ன குழந்தைங்க தானே அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லிட முடியாதுங்க. சின்ன வார்த்தை கூட அவங்க மனசுக்குள்ளே விழுந்து வாழ்நாள் முழுவதும் அவங்கள பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். வேற யாராவது நம்ம குழந்தைகளை அவமானப்படுத்தினாலோ அல்லது குழந்தைகளே தங்களை பற்றி ஏதாவது அவமானமாக உணர்ந்தாலோ அதை பாசிட்டிவாக சொல்லி கொடுத்து, இல்லடா கண்ணா நல்லா இருக்கிறாடா, நல்லா தான் செய்கிறாடா, நல்லா படிக்கிறாடா அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த அவமானங்களை மாற்றி கொடுக்கறது தாங்க ஒரு பெற்றோருடைய கடமை. குழந்தைகள் ஒரு தவறு செய்யும்போது அந்த குற்றத்தை மட்டும் சொல்லி காட்டி திருத்துறதுக்கும் குழந்தைய அவமானப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. குற்றம் சொல்கிறது அப்படி சொல்கிறது, குழந்தை செய்கிற ஒரு செயல் தவறாக போகும்போது அந்த செயல் தவறுடா அப்படி சொல்கிறது அவமானப்படுத்துறது கிடையாது. குழந்தை நல்ல குழந்தை தான், அது செய்கிற அந்த செயல் தான் தப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த செயலை வச்சு குழந்தையே அவமானப்படுத்துறது. கழுத மாதிரி வளர்ந்துருக்கிற ஒரு ஸ்பூன் பிடிக்க தெரியாதா, இப்படி அந்த குழந்தை செய்ய முடியாத ஒரு சின்ன செயலுக்காக அந்த குழந்தைய கழுத மாதிரி, இத்தனை வயசாச்சுது, ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா நடக்கிறது இப்படி சொல்லி பொத்தாம் பொதுவாக அவமானப்படுத்துறதுங்க. அந்த குழந்தைக்கே தெரியாது எதுக்காக அம்மா இப்படி அவமானப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி. ஆக சின்னதாக முடிக்க வேண்டிய ஒரு செயலை, ஒரு பிரச்சனையை திருத்த வேண்டிய ஒரு இடத்த கோட்டை விட்டுக்கிட்டு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையே சிதைக்கிற ஒரு செயல் தாங்க இந்த அவமானப்படுத்துறது, சைல்டு ஷேமிங் அப்படிங்கிறது. நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி பாதிக்கிறது இல்லைங்க. சில குழந்தைகள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவாங்க, என்ன சொன்னாலும் அரசியல்வாதிகள் போல துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படி சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ளே போகாது. அதுக்காக குழந்தைகள் வருத்தப்படாது அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வருத்தம் இருக்கும். ஆனால் ரியாக்ட் பண்ணுறதுல ஸ்லோவாக இருப்பாங்க, அப்படி எடுத்துக்குவாங்க. சில குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்கங்க. இந்த சென்சிட்டிவ் ரெண்டு வகைகளில் பிரதிபலிக்கும். ஒன்று ரொம்ப அவமானமாக உணர்ந்து தாழ்வு நிலைக்குள்ளே போயிடுவாங்க. அவமானமாக உணர்ந்து நான் ஒன்றுக்கும் உதவாதவன், பயனில்லாதவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்லி எதுவுமே எடுத்து செய்ய மாட்டாங்கங்க, பின் ஒதுங்கிடுவாங்க. சில சென்சிட்டிவான குழந்தைகள் அவமானமாக உணர்ந்து பின் ஒதுங்கி அடங்கிலாம் உட்கார மாட்டாங்க. அவங்க எதிர்ப்பை காட்ட ஆரம்பிப்பாங்க, கோபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க முன்னால் நீங்கள் நிற்க முடியாது. எங்க பெரியவங்க நம்மையே யாராவது ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஒன்லே அவங்க மேலே பயங்கரமாக கோபமாக இருக்கிறோம். என்னை இப்படி அவமானப்படுத்திட்டான் அப்படி சொல்லி அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லி எதிர்ப்பு காட்டுறோம். அல்லது அந்த வார்த்தையை மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இப்படி சொல்லிட்டான், என்னை அவமானப்படுத்தினான் அப்படி சொல்லி புலம்பி தீக்கிறோம். பெரியவங்க நமக்கே ஒரு சின்ன அவமானத்தை தாங்கிறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னா, குழந்தைகளது வாழ்க்கை அப்படிங்கிறது புதுசாக பூசி விட்டுருக்கிற ஒரு சிமெண்ட் பூச்சி போல. அதில் என்னென்ன அடையாளங்களை கை வச்சா கை பதியும், ஏதாவது தூக்கி வீசினோம்னா அந்த அடையாளம் பதியும். அதுபோல தாங்க நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தையுடைய மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வராண்டாம் என் பக்கத்தில் நீ வர வேண்டாம், நீ அந்த அளவுக்கு நல்ல புள்ள கிடையாது. வால் மட்டும்தான் உனக்கு முளைக்கல, வால் முறைச்சிருந்தா நீ மரத்துல தான் இருந்திருப்ப. நம்ம என்னென்ன வகைகளில் நம்ம வார்த்தைகள்னால செயல்கள்னால நம்ம குழந்தைகளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, குழந்தைகளை மட்டம் தட்டுறதுங்க, புட் டவுன் பண்ணுறது. குழந்தை ஏதாவது ஒரு வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்குதுன்னா அதை புரிஞ்சுக்காம எப்பா பாரு அழுதுகிட்டே இருக்கு, எனக்குன்னு வந்து கிடைச்சிருக்குது பாரு ஒரு அழுகுனி புள்ள, இப்படி பொத்தாம் பொதுவாக மட்டம் தட்டுறதுங்க. குழந்தைகள் ஒரு முட்டாயை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் போது கூட ஒரு முட்டாயை பிரிக்க தெரியல அப்படி சொல்றது எவ்வளவு அவமானம் தெரியுமா? நம்ம நினைக்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தைன்னு சொல்லி ஒரு முட்டாயை கூட எனக்கு பிரிக்க தெரியல, இப்போ நான் எப்படி பல வேலைகளை செய்வேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை மனசுல சின்ன வயசுலேயே அந்த விஷம், அந்த ஒரு நஞ்சு விழுந்துறாங்க.
குழந்தையால ஒரு செயலும் எடுத்து செய்ய முடியாது. ரெண்டாவதை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மாரலைஸ் பண்ணுறது, ஒழுக்கத்தை மையப்படுத்தி குழந்தைகளை அவமானப்படுத்துறது. இப்போ உங்கள் 3 வயசு பையன் சிரிச்சுட்டு அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறான்னு வைங்க, அந்த பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைகள்லாம் இப்படி ஓடிட்டு இருக்காது, நல்ல பிள்ளைகள்லாம் இப்படி சிரிக்காது, சத்தம் போட்டு கக்கான்னு சிரிக்கிற நல்ல பிள்ளைங்க, இதான் மாரலைஸ் பண்ணுறதுங்க. குழந்தை சிரிக்கிறதும் ஓடி ஆடுறதும் அதனுடைய இயல்பு. அந்த நம்ம சொல்கிறது என்ன, நல்ல பிள்ளைங்க எப்படி செய்யாது, யுவர் பேட் பாய். அப்போ எது செய்தால் நல்ல பாய், எது செய்தால் கெட்ட பாய் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒன்றும் செய்யாமல் பின் ஒதுங்கும், அல்லது நான் நல்ல பாய் தானே காட்டுறதுக்கு அது வேணும்னே வீம்புக்காக நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். மூணாவதை பார்த்தீங்கன்னா வயசை சுட்டி காட்டி கேவலப்படுத்துறது. பிக் பாய்ஸ் டோன்ட் க்ரை லைக் திஸ். பெரிய பையன் மாதிரியே நடந்துக்கிற, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற. எங்க அழுறதுக்கு என்னங்க வயசு இருக்குது, வருத்தம் வந்து அழுதுகிட்டு போறான். ஆக இந்த அவமானம் தான் அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறதுங்க, மனசுக்குள்ள போட்டு மனநோய்க்குள்ள போறதுக்கு காரணமே இதுதான். குழந்தை அழுது அப்படி ஜெயிலில் போட்டுருவாங்களா, அதுல என்னங்க தப்பு இருக்குது, அதை போய் அவமானப்படுத்துறது. நாலாவதா பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஆண் பெண் பேதம் காட்டி மட்டம் தட்டுறது. ஒரு குழந்தை கொஞ்சம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்குதுன்னா, என்னடா பொட்டை பிள்ளை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற, இப்போ ஏதாவது செய் அப்படி சொல்லி அவமானப்படுத்துறது. அல்லது ஒரு பெண் குழந்தை உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், என்னடி ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா நடக்கிற. ஏங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லணும்னா செய்ய சொல்லுங்க, போய் துணியை துவமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா, காய போடு அப்படி சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரியே நடந்துக்கிற அப்படி சொன்னால் அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்போ பொம்பளையா பிறந்தது அவமானம், நம்ம ஆம்பளையா பிறந்திருந்தா அம்மா இப்படி திட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படி சொல்லி தனது பிறப்பையே சபிக்க ஆரம்பிக்குங்க. தன் பெண் குழந்தையா இருக்கிறத நினைச்சு அவமானப்பட ஆரம்பிக்கும். அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா குழந்தைகளது சாதனைகளை வச்சு குழந்தைகளை மட்டம் தட்டுறது அல்லது அவமானப்படுத்துறதுங்க. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லையே. ஒருவேளை உங்கள் குழந்தை கொஞ்சம் மார்க் குறைஞ்சிடுச்சு அப்படி சொன்னால் அதை வச்சு அவமானப்படுத்துறது. எனக்கு நீ வந்து கிடைச்சிருக்குது பாரு, ஒன்றுக்கும் உதவாது, மக்கு, ஹோப்லெஸ் ஃபெல்லோ, சோம்பேறி. இது ஒவ்வொன்றும் லேபிளுங்க, ஒரு தீர்ப்பு. கல்லில் எழுதுறது மாதிரி மாறவே செய்யாது. கடைசி வரைக்கும் அந்த குழந்தை நம்ப ஆரம்பிக்கும், நான் ஹோப்லெஸ் தான், பயன் இல்லாதவன் தான், ஒரு திறமையும் இல்லாதவன் தான் அப்படி சொல்லி நம்ப ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த நல்லதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆறாவதை பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு உங்கள் குழந்தைகளை அவமானப்படுத்துறது. ஒருவேளை உங்கள் குழந்தையால் போட்டிகளில் எந்த பரிசும் எடுக்க முடியலைன்னா பக்கத்து வீட்டு பையனை பாடுற, அவனும் சோறு தானே திங்குறான், உனக்கு என்னென்ன சோறு தராமல் வேற எதையுமா தர்றேன், ஒரு ப்ரைஸ் வாங்கியிருப்பியாடா, ஒரு ப்ரைஸ் என் கண்ணில் காட்டியிருப்பியா, உன்னை பெற்றதுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை எனக்கு தந்துட்டேன். இது மற்ற குழந்தைகளோட நம்ம குழந்தைகளை ஒப்பிட்டு அவமானப்படுத்துறதுங்க. அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒப்பிட்டு பல வேலைகளை அவமானப்படுத்துவோம். இளைய குழந்தை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்குது, தம்பி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பழகடா, சும்மா ஓடிக்கிட்டு தெரியுற. நான் ஏற்கனவே குழந்தைகளது பர்சனாலிட்டி வகைகளை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், டெம்பரமெண்ட்டுகளை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை இளைய குழந்தை கொஞ்சம் ஸ்லோ டு ஆக்ட், கொஞ்சம் மந்தமான குழந்தையா இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்து அதனால பேசாமல் விளையாடிக்கிட்டு இருக்க முடியும். மூத்த குழந்தை அப்படியே அது வந்து சோஷியல் பட்டர்ஃப்ளை, கொஞ்சம் ஆக்டிவான குழந்தையா இருக்கும், ஓடி ஆடி அங்கங்கே விளையாடிட்டு இருக்கும், பலதை பிடிச்சி இழுக்கும், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இளைய குழந்தை போல நீ ஏன் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் அவமானப்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒன்லி அந்த குழந்தை எதுவும் செய்யாமல் ஒதுங்கி வாழ ஆரம்பிக்கும். அல்லது நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் ஓடக்கூடாதா ஆடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஓவராக ஆட ஆரம்பிக்கும், பல செயல்களை செய்து பிரச்சனைகளை உண்டாக்கி வைக்கும். ஏழாவதை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாலியல் ரீதியாக அவமானப்படுத்துறதுங்க. பல பாலியல் குற்றவாளிகளுடைய மனசுக்குள்ள கிடக்கிற சில அவமானங்கள் தான் அவங்களை இப்படிப்பட்ட குற்றவாளிகளை மாற்றி இருக்குது அப்படிங்கிறத உளவியல் சொல்லுதுங்க. ஒரு வயசு வரைக்கும் அவங்க இடுப்புலேயே உட்கார்ந்துடுச்சுது, எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஓடி ஆட முடியாது. இப்போ இடுப்பை விட்டு கீழே வந்துடுச்சுன்னு சொன்னால் குழந்தைகள் ஃப்ரீ ஆகுது, கை கால் ஃப்ரீ ஆகுது, பார்க்குறத கையில் கிடைக்கிறத உடச்சி பார்க்கணும், அதை தடவி பார்க்கணும், ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனம் குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணங்க. இந்த பருவத்தை ஒரு குட்டி ஆராய்ச்சியாளர் அப்படியே சொல்கிறோம். வெளி பொருட்களை மட்டும் ஆய்வு பண்ணுறது இல்லைங்க, குழந்தை தன்னுடைய உடலையும் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும். கையை தொட்டு பார்க்கும், காலை தொட்டு பார்க்கும், அதுபோல் அதனுடைய அந்த பிறப்பு உறுப்புகளையும் பால் உறுப்புகளையும் தொட்டு பார்க்குங்க. அந்த குழந்தைக்கு கை கால் போல தான் அதுவும் ஒரு உறுப்பு. ஆனால் நம்ம பெரியவங்க நம்மளுடைய அந்த கெட்ட சிந்தனைகளை அந்த குழந்தைகள் மேலே திணிக்கிறது. அந்த குழந்தை அந்த இடத்துல கை வச்ச உடனே கையில் அடிக்கிறது, அங்கே தொடாத, அசிங்கம் அசிங்கம் அசிங்கம்னு சொல்லி அந்த அவமானத்தினால பல குழந்தைகளது பிற்கால வாழ்க்கை பாதிக்கப்படுங்க. ஒரு 1.5 வயசு குழந்தை ஒரு ஜட்டி போடாமல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தை படுக்கையில் ஒன்றுக்கு போயிடுச்சு அப்படி சொன்னால் அதெல்லாம் வச்சு கதை கட்டி அந்த குழந்தைகளது மனசை அவமானப்படுத்தினீங்கன்னு சொன்னால்
கொஞ்சம் சென்சிட்டிவான குழந்தை, பயப்படுற குழந்தையா இருந்ததுன்னா செக்ஸ் அப்படின்னாலே அசிங்கம், அவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். தனது வயதை ஒத்தவங்களோட உறவு வைக்கிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு சின்ன குழந்தைகளை பாலியல் ரீதியாக சீண்ட ஆரம்பிப்பாங்க. திருமண உறவுல இருக்கிறத விட தனியாக சுய இன்பம் அனுபவிக்கிறதுக்கு மறைவாத செய்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதிகமான ஆபாச படங்களை பார்த்து திருப்திப்பட்டுக்குவாங்க. சில ஆட்களுக்கு பப்ளிக் டாய்லெட்டில் ஏதாவது ட்ராவலில் இருப்போம், பப்ளிக் டாய்லெட்டில் போய் வயர் முட்டி அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் போல் ஒரு உணர்வு வரும். ஆனால் அவங்களால போக முடியாதுங்க. அந்த சத்தம், அடுத்தவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம், எல்லாத்துக்கும் காரணம் சின்ன வயசில் அவங்க மனசுக்குள்ளே விழுற அந்த விதங்க, ஒரு அவமானம். கோபமாக தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துகிற குழந்தைகள் மனசில் இந்த பாலியல் அவமானங்களை நம்ம போட்டுட்டோம் அப்படி சொன்னால் அவங்க வெளிப்படுத்துகிற விதங்கள் ரொம்ப மோசமாக போகும். முறை தவறிய பாலியல் உறவுகள், நிறைய ஆட்களோட உறவு வச்சுக்கணும், செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற வெறி, இது எல்லாமே குழந்தை பருவத்தில் அவங்க மனசுக்குள்ளே விழுற அவமானங்களுடைய வெளிப்பாடுங்க. ஆக எதுவாக இருந்தாலும் குழந்தை பருவத்தில் மனசில் விழுகிற பாலியல் அவமானங்கள் எதிர்காலத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே ஞாபகம் வைக்கணுங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது கருத்துக்கு செவி கொடுக்காம அவங்களது கருத்துக்களை புறக்கணிக்கும் போது மிகப்பெரிய அவமானமாக அவங்க அதை உணர்வாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, புது வீடு கட்டணும், எப்படி கட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு கருத்து, ஆர்வத்தை, அதனுடைய ஒரு விருப்பத்தை, அதனுடைய கனவை சொல்லுதுன்னு வைங்க, இப்படி இருக்கணும்ப்பா அப்படி சொல்லி, படா சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும், வீடு கட்டுறதை பற்றி உனக்கு தெரியுமா, முளைச்சி 3 இலை விடல ஐடியா சொல்ல வந்துட்டான். பெரிய அவமானங்க. எதிர்காலத்தில் உங்கள்ட்ட அவன் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவான், ஐடியா சொல்லுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பின் ஒதுங்கிடுவான். 9வது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது திறமையை அங்கீகரிக்காம நம்ம மட்டம் தட்டுறது மிகப்பெரிய அவமானங்க. குழந்தைக்கு நல்லா பாட வரும், ஆனால் குழந்தைய பாட அனுமதிக்க மாட்டீங்க. அல்லது குழந்தைக்கு வராத திறமையை அந்த குழந்தை மேலே திணிக்கிறதுக்கு விரும்புவீங்க, அதுவும் அந்த குழந்தைக்கு அவமானம். ஏன்னா தெரியாத ஒரு செயலை செய்யும்போது அந்த குழந்தை அறகுறையாக செய்யும், அறகுறையாக செய்யும்போது பலரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அவமானமாக அது உணருங்க. உதாரணமாக, உங்கள் குழந்தைக்கு நடிக்கிறதுக்கு வரல, அல்லது டான்ஸ் ஆட வரல, அல்லது பிடிக்கலை, ரீல்ஸ் எடுத்து போட்டு புகழடையலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த குழந்தைய உள்ளே கொண்டு வரணும், அந்த குழந்தைக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ண வரல, ஆனாலும் கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைய அங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க, அது சரியாக செய்யலை. அதனால வர்ற கமெண்டுகள் அந்த குழந்தைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வந்ததுன்னு வைங்க, அந்த குழந்தை அதை வாஸ்துதுன்னா, என்னை என் பெற்றோர் பிளான் பண்ணி அவமானப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி அதை மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு காயமாக எடுத்துக்குவாங்கங்க. 10வது பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணுறதுங்க. நம்ம குழந்தைகளை எத்தனை வகைகளில் பாடி ஷேம் பண்ணுறோம் தெரியுமா? அந்த குழந்தையுடைய உயரத்தை வச்சு, கலரை வச்சு, பல்லை வச்சு, முடியை வச்சு, எத்தனை பேர்களை நம்ம சொந்த குழந்தைகளுக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான செயலுங்க. சில குழந்தைகளது தலைமுடி கொஞ்சம் நீட்டிக்கிட்டு நிற்கும். ஆக அம்மாவே எண்ணெய் தேய்க்க எனக்கே பயமாக இருக்குதுடா, இதனடா ஆணி மேலே நீண்டுக்கிட்டு நிற்குது, முள்ளம் பண்ணி தலையா, இப்படி சொன்னாங்கன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு தனது தலைமுடியை குறித்து என்ன மாதிரியான எண்ணம் மனசில் பதியும். ஒருவேளை அந்த குழந்தையுடைய பல்லு கொஞ்சம் முன்னால் நிற்குதுன்னு வைங்க, அதை பற்றி அவமானம் பண்ணுறது. கலரை வச்சு, நீ எனக்கடா வந்து பிறந்த, காக்கா மாதிரி வந்து பிறந்திருக்குது பார், இதை கட்டி கொடுக்கும்போது என் சொத்தெல்லாம் விற்றாலும் முடியாது போலுக்க, இந்த கலரில் வந்து பிறந்திருக்குது. பெரிய அவமானங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அப்படியே அந்த குழந்தை வெளியே போகும்போது பள்ளிக்கூடத்துலேயும் சில நண்பர்கள் அப்படி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், அம்மாவும் இப்படி தான் சொல்லுது, நண்பர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் அழகே கிடையாது, கலரே இல்லை அப்படி சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னது போலாம், கொஞ்சம் பயந்த சுபாவம்னு சொன்னால் தாழ்வு மனத்துக்குள்ளே போய் அப்படியே ஒடிஞ்சு போயிடுவாங்க. கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுற, எதிர்ப்பை காட்டுற குழந்தையா இருந்ததுன்னு சொன்னால் கலரை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் வித்தைகள் உண்டோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்கங்க. 11வது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது முடிவை அவமானப்படுத்துறதுங்க. ஒருவேளை குழந்தைகிட்ட கேட்பீங்க, நாளைக்கு என்னடா டிஃபன் செய்யட்டும், தோசை கொடுமா அப்படி சொல்லி குழந்தை சொல்லுதுன்னு வைங்க, ஏப்பா பாரு தோசை தோசை தோசை, இந்த தோசையை விட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா, இது குழந்தையுடைய முடிவை அவமானப்படுத்துறது. சில பெற்றோர் பெரிய ஆலோசனை பிரபுக்கள் மாதிரி அந்த குழந்தைகள்கிட்ட கேட்பாங்க, ஐடியா கேட்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒரு ஆலோசனை சொன்ன பிறகு அந்த குழந்தைகள் முன்னால் உடனே அதை அவமானப்படுத்தி பேசுவாங்க. குழந்தைக்கு துணி எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்கன்னு வைங்க, பிறந்த நாளைக்கு, என்ன கலர்லடா துணி வேணும், பச்சையில் எடுத்து கொடுமா, பச்சை, ஏப்பா பாரு பச்சை 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 ஒரு கலராடா. இதை எங்கே வச்சு சொல்லுவீங்க? அந்த கடையில், அந்த கடைக்காரர் முன்னிலையில், மற்றவங்க முன்னிலையில் வச்சு சொல்கிறது. அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டால் அந்த குழந்தை எப்படிங்க அதை ஒரு தைரியமாக உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனையை சொல்லும்?
எப்படி அந்த முடிவை மட்டம் தட்ட தான் போகிறீங்க. ஆக நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தை பதில் சொல்லாது பின்வதுங்க ஆரம்பிக்குங்க. 12ஆவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் செய்ய முடிய செயல்களை கூட செய்ய விடாமல் போய் நீங்கள் செய்து கொடுக்கறது, அதில் போய் தலையிடுறது. எங்கள் ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒரு வாழைப்பழத்தை உரிக்க தெரியாதா, அதையும் நீங்கள் தான் உரிச்சு கொடுப்பீங்க. அதே போல தான் முட்டாய் கவரை பிரித்து கொடுப்பீங்க. எதுவும் செய்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன நினைக்கும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போல, அம்மாவே எல்லாத்தையும் செய்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வருங்காலத்தில் கூட எதுவும் செய்ய முடியாது, அம்மா தான் எல்லாமே செய்து தரணும் போல, அப்போ நான் எதுக்கு, நான் ஒன்றுக்கும் பயன் இல்லாதவன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தை மனசில் வராங்க. முடியாததை செய்து கொடுங்கங்க. குழந்தையால செய்ய முடியும்னா விட்டு பாருங்க, அந்த குழந்தை செய்யட்டும், முயற்சி செய்யட்டும். குழந்தையோட இயல்பே முயற்சி செய்யறது, புதுசா விழுந்தாலும் எழும்பி நிற்கிறது. அந்த வாய்ப்பை கொடுக்காம நீங்க போய் தலையிட்டு, நீல இதை செய்துவிட மாட்டாங்கண்ணா, அப்பா செய்தாரே, அம்மா செய்தார அப்படி சொல்லி அந்த குழந்தைய ஒன்றும் செய்ய விடாம நீங்களே போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறது, இது அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துறதுங்க. 13ஆவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் ரீச் பண்ண முடியாத இலக்குகளை நிர்ணயித்து அதை செய்ய முடியாமல் அந்த குழந்தை அப்படி விழிப்புதிங்கி நிற்கிறத பார்த்து அவமானப்படுத்துறதுங்க. நிறைய பெற்றோர் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அது தெரியும், வேணும்னே தான் அம்மா என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே தான் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி. உதாரணமாக, குழந்தை ஒரு சைக்கிள் கேட்குதுன்னு வைங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அரையாண்டு பரீட்சையில் கணக்கில் 100க்கு 100 எடு, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். உங்கள் குழந்தை இதுவரைக்கும் எந்த பாடத்துலையும் 100க்கு 100 எடுத்ததில்லை. அதை தெரிஞ்சு அரையாண்டு பரீட்சையில் 100க்கு 100 எடு, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க. அந்த குழந்தை அரையாண்டு பரீட்சையில் 100க்கு 100 எடுத்துக்காது. கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் சைக்கிள் வந்து கேட்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் என்ன உனக்கு சைக்கிள் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னேன், 100க்கு 100 எடு, சைக்கிள் வாங்கிக்கா. அந்த குழந்தையுடைய மனசு உடஞ்சு போவாங்க, பெரிய அவமானமாக உணரும். 14ஆவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை மற்றவர்கள் முன்னால் வச்சு திட்டுறது அல்லது அடிக்கிறது. குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், வெளியே படிக்கிற நேரமாச்சுது, அது என்ன வரல, எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் போய் அந்த கூட்டத்திலே போய் அடிக்கிறது. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு அதை பற்றி பக்குவமாக பேசி குழந்தைய நெறிப்படுத்தணுங்க. அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் அறிவுரை சொல்லவோ திட்டவோ அடிக்கவோ ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், குழந்தைக்கு உங்கள்கிட்ட வாங்கின அந்த அடி திட்ட விட மற்றவங்க என்னை பார்த்துட்டாங்களே, மற்றவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்களே, கூட்டத்தில் வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படி சொன்ன உணர்வு அதிகமாக இருக்காங்க, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை. 15ஆவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மேலே பிராங்க் செய்கிறது. அந்த பிராங்கையே நீங்கள் எடுத்து சோஷியல் மீடியாக்களில் போடுறது. பிராங்க் அப்படின்னாலே அவமானப்படுத்துறது தானே. பெரியவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்குவோம், கொஞ்சம் பக்குவப்பட்டவங்களாக இருப்போம், சில பிராங்குகளை சகிச்சுக்குவாங்க. சென்சிட்டிவான குழந்தைகளாக இருந்ததுன்னு சொல்லுங்கள், அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்குவாங்க, ரொம்ப ஊண்டாயிடுவாங்கங்க. நீங்கள் செய்கிற சின்ன ஏமாற்று, சின்ன அவமானத்தை அந்த குழந்தைகளால் தாங்க முடியாது, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் சில குழந்தைகளை பிராங்க் பண்ணி அதை சோஷியல் மீடியாக்கள் எடுத்து போடும்போது பல கமெண்ட்டுகள் வரும் அந்த குழந்தைகளை பற்றி. அதை வாசிக்கும் போது, எங்கள் அம்மா பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்துகிறா அப்படி சொல்லி உங்கள் மேலே ஒரு எதிர்ப்பும் ஒரு கோபமும் வர ஆரம்பிக்குங்க. நம்ம சேனல்லே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், குழந்தைகள் மீது பிராங்க் செய்கிறதுனால என்னென்ன வகையான ஆளுமை பாதிப்புகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்லி. அதில் மிக முக்கியமான பாதிப்பு அவமானம். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு கூட எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை இப்படி பிராங்க் பண்ணி அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். எப்போ அதை நினச்சாலும் உங்கள் மேலே ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தை. ஆக 15 வகையான அவமானங்களை நான் சொல்லிட்டேங்க. இது மட்டும் இல்லை, என்ன ஏராளமான வகையில் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, குழந்தைகளை இப்படி அவமானப்படுத்துறதுனால என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத வரிசைப்படுத்திடுறேன். முதல்ல தாழ்வு மனங்க. எதுக்கும் பயனில்லாதவனா உணர்கிற ஒரு அவமானமான உணர்வு கடைசி வரைக்கும் குழந்தைகள் வாழ்க்கையில் அது தொடரும். எந்த ஒரு செயலையும் அவங்க தைரியமாக எடுத்து செய்யவே மாட்டாங்க. சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. 2ஆவதாக பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க, எதிர்வினை காட்ட ஆரம்பிப்பாங்க. அதில் 2 வகை. சென்சிட்டிவான குழந்தைகள், பயப்படுற குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்வினை பின் ஒதுங்கிறதா இருக்கும், ஒதுங்கி போகிறதா இருக்கும். கோபமான எதிர்வினையாக இருந்ததுன்னு சொன்னால் பழிவாங்க ஆரம்பிப்பாங்க, திருப்பி தர ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நீங்கள் தாங்க முடியாது. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, அந்த அவமானங்களை மறைக்கிறதுக்கு அதிதீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒன்று, நேர்மறையாக செயல்படுறேன்னு நினச்சி ஓவராக படிக்க ஆரம்பிக்கிறது, எப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது, எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது, எல்லாம் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப நேர்மறையில், அதுவும் உச்ச நேர்மறையில் போயிடுறது. சில ஆசிரியர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், சில ஒர்க்கர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். படிக்கிற காலங்களில் பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புகளை கட் பண்ணியிருப்பாங்க. யாராவது பிடிச்சி அவமானப்படுத்தி இருந்தாங்கன்னு அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது. இனி எந்த லீவும் போடக்கூடாது. ஒரு ஆசிரியர் திருவண்ணாமலையில் அவங்க மனைவி இறந்து கிடக்குறாங்க, அன்னை கூட ஸ்கூலுக்கு போனாரா,
சிலர் இந்த ரியாக்ஷனை எதிர்மறையாகவே காட்ட ஆரம்பிப்பாங்க. தாறுமாற முடிய வெட்டுறது, தாறுமாற பைக் ஓட்டுறது, பிரேக் பிடிக்காமல் எங்கேயுமே முட்டுறது, இளம் வயதிலேயே பாலியல் குற்றங்கள் செய்கிறது, திருட ஆரம்பிக்கிறது, அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறது, ஈவ்டீசிங் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எதிர்மறையான செயல்கள் நிறைய செய்கிறதுக்கு மூல காரணமாக இந்த அவமானங்கள் மாறி போகும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் சரியாக படிக்கலை அப்படி சொல்லி அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படி சொன்னால் படிப்பிலேருந்து பின்வதுங்க ஆரம்பிச்சிடுவாங்கங்க. இல்லை, இந்த டிமாண்டுக்கு அம்மா எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் படிக்க முடியாது, அல்லது சில திறமைகளை புதுசாக கற்றுக்கிறதுலேருந்து பின்வதுங்குவாங்க. என்னால் எதுவும் புதுசாக கற்றுக்க முடியாது, நான் எதுக்கும் உதவ மாட்டேன் அப்படி சொல்லியே எதையும் புதுசாக முயற்சி செய்ய மாட்டாங்க, எதுவும் புதுசாக கற்றுக்கவும் மாட்டாங்க, மக்காவே மாறி போவாங்கங்க. நீங்கள் என்ன வார்த்தை சொல்லி அவமானப்படுத்துனீங்களோ, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ மக்கு மடையன் அப்படி என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடத்தி காமிச்சிருவாங்க. உங்களுக்கு நான் மடையன்தான், நமக்கு தான், ஒன்றுக்கும் உதவாதவன் தான், நீங்கள் தானே சொன்னீங்க, பெற்று வளர்த்த அப்பாவே சொன்னீங்களே, அம்மாவே சொன்னியே, நான் அப்படி தான் அப்படி சொல்லி அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்கங்க. அப்புறமா ரொம்ப அவமான உணர்வுக்கு உள்ளாகிற குழந்தைகள் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்கங்க. சரியான மார்க்கை சொன்னதானே அவமானப்படுத்துவேன், போ மார்க்கை திருத்துறேன், மார்க்கை பொய் சொல்கிறேன், பாஸ் ஆகிட்டோன்னு சொல்லுவேன், கண்டுபிடிச்சாதான் அவமானப்படுத்துவேன், இப்படி ஒவ்வொரு செயல்லையும் பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்கங்க. செய்துட்டேன், நான் படிச்சுட்டேன், வேலை கிடச்சிட்டுது, நிறைய பொய் சொல்ல ஆரம்பிப்பான். உங்கள்கிட்ட இருந்து மறைவான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பான். குழந்தைகளை நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளும்போது அவங்க 2 வகையான முடிவு எடுக்கலாம். சில குழந்தைகள் ஃபைட் பண்ணுவாங்க எதிர்த்து, இல்லை நான் அப்படி கிடையாது, நான் நல்லா தான் படிக்கிறவன், நான் திறமசாலி தான், நான் அழகானவன் தான். சில குழந்தைகள் ஃபைட் பண்ண மாட்டாங்கங்க, ஃப்ளைட் ஓடி தப்பிடுவாங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒதுங்கிடுவாங்க, உங்கள் குடும்பத்திலேருந்து ஒதுங்கிடுவாங்க, உங்கள் ஊர்லேருந்து ஒதுங்கிடுவாங்க, சமூகத்திலேருந்து ஒதுங்கிடுவாங்க. யாருக்கும் அவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் யார் கண்ணிலையும் படமாட்டாங்கங்க. உங்கள் மத்தியில் வந்தால் தானே அவமானப்படுத்துவீங்க, ஏதாவது சொல்லுவீங்க. உங்களை நான் சந்திக்கவே மாட்டேன், யார் கண்ணிலையும் படமாட்டேன் அப்படி சொல்லி ஒன்லேயே ரூம்லேயே அடைஞ்சுக்குவாங்க, அல்லது கண்காணாத இடத்துக்கு போயிடுவாங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சாகசங்களை செய்ய ஆரம்பிப்பான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவமானப்படுத்தினாலே நான் என்னென்னலாம் செய்கிறேன் பாரு அப்படி சொல்லி. ஆனால் என்ன செய்வான்னா, பெருசாக ஒன்றும் சாதனை செய்ய மாட்டான், தலைகீழாக எங்கேயாவது தொங்கிட்டு கிடப்பான், ஊரில் வம்பு சண்டைக்கு போவான், அளவுக்கு மீறி தண்ணி அடிப்பான். அந்த மாதிரி அதீதமான மோசமான செயல்களை செய்து தன்னை பெரிய ஆள் தான், நான் கெத்தான ஆள் தான் அப்படி காட்டுறதுக்காக நிறைய முயற்சிகளை ஈடுபடுவாங்க. பல வழக்குகளில் கூட மாட்டுவாங்கங்க. ஆக பல குற்ற பின்னணியில் இருக்கிற ஆட்களுடைய மனசை தோண்டி பார்த்தோம்னு சொன்னால் சின்ன வயசில் கிடைச்ச சில அவமானங்கள் உள்ள கிடக்கும். வீட்லேயும் வெளியும் அவங்க பட்ட அவமானங்களை மறைக்கிறதுக்காக, இல்லை அப்படி இல்லை நாங்கள் சரியான ஆட்கள் தான் அப்படி காட்டுறதுக்காகத்தான் பல குற்ற செயல்கள் அவங்க ஈடுபடுறதுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு உள்ளாவாங்கங்க. இந்த அவமானத்தை உணர்கிற குழந்தைகள், அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற குழந்தைகள் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு சாப்பிட மாட்டாங்க. முதல்ல அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்காக அந்த வருத்தத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டாலுமே உடம்புல தங்காதுன்னு சொல்கிறாங்கங்க. உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகள் எப்போதுமே நோஞ்சானதாக இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க, அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. ஆக மனசுக்குள்ளே விழுற சில வார்த்தைகள், சில அவமான உணர்வுகள் குழந்தைகளது வாழ்க்கையே சிதைச்சிடாங்க. அவங்களுடைய படிப்பு, உடல் நலம், அவங்களுடைய உறவு வாழ்க்கை, குடும்பத்தில் அவங்களுடைய இருப்பு எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கிடாங்க. பலர் கமெண்டில் எழுதியிருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகளெல்லாம் அவங்க பெற்றோர் சகட்டு மேனிக்கு திட்டுறாங்க, காது கூச திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி. அந்த மாதிரி பெற்றோருக்கு இந்த வீடியோக்களை அனுப்பி கொடுங்கங்க. குழந்தைகளை மீட்டெடுங்க. அந்த மாதிரிப்பட்ட பெற்றோர்கிட்ட அந்த குழந்தைகள் வளர்ந்தாங்கன்னு சொன்னால் ஒன்றிலேயே ரொம்ப தாழ்வு மனமாக உடஞ்சி போய் ஒன்றுக்கும் பயனில்லாத குழந்தைகளாக மாறிடுவாங்க. அல்லது ரொம்ப எதிர்ப்பை காட்டி ரவுடிகளாக எதுக்கும் கட்டுப்படாதவங்களாக மாறி போயிடுவாங்க. ஆக பெற்றோர் நம்ம கையில் தாங்க இருக்கிறது. குழந்தைகளை அவமானப்படுத்தி ஒருபோதும் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.